சங்கீதம் 11. ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். முதலாவது நம்பிக்கையின் சங்கீதம். தாவீது மிகுந்த போராட்டத்தில் இருக்கிறார். தேவன் மீது தான் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டுவிடும் அளவுக்கு தாவீதுக்கு சோதனை உண்டாயிற்று. இந்த சோதனையில் தாவீது ஜெயம் பெறுகிறார். கர்த்தரை விசுவாசத்தோடு உறுதியாக பற்றிக் கொள்கிறார். சவுல் தாவீதுக்கு விரோதமாக எழும்பியபோது தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். தாவீதை கொல்லுவதற்காக சவுல் அவர் மீது பட்டயத்தை எறிந்தார். அப்போது தாவீதின் சிநேகிதர்கள் தன்னுடைய தேசத்தை விட்டு தப்பித்து ஓடிப்போகுமாறு அவருக்கு ஆலோசனை சொன்னார்கள். ஆனால் தாவீதோ அவர்களுடைய வார்த்தையின் பிரகாரம் தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள தேசத்தை விட்டு ஓடிப்போகவில்லை. அவர் கர்த்தரை நம்பியிருக்கிறார். கர்த்தர் தன்னுடைய அஸ்திபாரத்தை காத்துக்கொள்வார் என்று தாவீது விசுவாசிக்கிறார். தனக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையை தாவீது கர்த்தரிடத்தில் அறிவிக்கிறார். தான் கர்த்தரை நம்பி இருப்பதாக விசுவாசத்தோடு சொல்லுகிறார். தேசத்தை விட்டு ஓடிப்போகுமாறு தனக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களுக்கு தாவீது பிரதியுத்தரம் சொல்லுகிறார். கர்த்தருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் தனக்கு இருப்பதாக தாவீது விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார். கர்த்தர் நீதியுள்ளவர், அவர் நீதியின் மேல் பிரியப்படுகிறவர், நீதிமானை சோதித்து அறிகிறவர், துன்மார்க்கனை அழித்து போடுகிறவர். தாவீதுக்கு வந்த பிரச்சனையைப் போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் பிரச்சனைகள் வரலாம். நமக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய சபைக்கு விரோதமாகவும் சத்துருக்கள் எழும்பி தூஷணமான வார்த்தைகளை பேசலாம். கர்த்தர் நம்மை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி சத்துருக்கள் நம்முடைய விசுவாசத்தை பலவீனம் பண்ணலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் 11வது சங்கீதத்தை தியானிப்பது நமக்கு ஆறுதலாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கும்.